வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி வந்து வெள்ளை பூசணிக்காய் வச்சு நம்ம வந்து ஸ்வீட்டு ஜூஸும் ஒரு காரமான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஜூஸும் செய்ய போகிறோம். 2 வகையான ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து வெள்ளை பூசணிக்காய் நல்லா சீட்ஸு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து உப்பு ஒரு பிஞ்சு, மிளகு வந்து ஒரு 5 மிளகு தட்டி வச்சுருக்கேன். வெல்லம் வந்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் பூசணிக்காய் சேர்த்தாச்சு. அதோட ஒரு பிஞ்சு உப்பு. இந்த உப்பு சேர்க்கும் போது வந்து நம்ம ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், ஸ்வீட்டோட ஃப்ளேவரு. அதனால் மிளகு வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா கோல்டு சளி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி மண்டை வெல்லம் ஒரு கப்பு வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து அதில் 2 ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். சேர்த்தா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். அதனால் இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. நம்மளோட ஸ்வீட்டு பூசணிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து, வெயிட் லாஸுக்கு, அப்புறம் உடம்புல உள்ள கட்டிகள்லாம் குறையிறதுக்கு, வேண்டாத கொழுப்பு கட்டிகள் குறையிறது அவ்வளோத்துக்கும் நல்லது இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு. ஸ்வீட்லேயும் செய்யலாம், காரத்துலேயும் செய்யலாம். இப்போ காரத்தில் அடுத்தது வந்து ஒரு கப் பூசணிக்காய், ஒரு பிஞ்சு உப்பு, இதுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஒரு 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 கைப்பிடி, கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக. ஏன்னா ப்ளெயினாக அடிக்கும் போது அது சப்புன்னு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வாசம் உள்ளதாக சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா இரும்பு சத்து, அதனால் அதையும் சேர்த்துருக்கேன். இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் கலக்கிட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கங்கே ஏதாவது கொத்தமல்லி இந்த கருவேப்பிலெலாம் ஏதாவது திப்பியாக நல்லா நைஸாக அடிச்சிருக்கோம். எங்கேயாவது திப்பியாக இருந்ததுன்னா தொண்டையில் இறக்கும் போது கண்டிப்பாக முடியாது. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கும் போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை ஃபில்ட்ரு பண்ணி வைக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுவே நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இதை நம்ம எடுத்துக்கும் போது பழக்கம் இருந்ததுன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணணுங்கிறது இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, பெரியவங்க சாப்பிடும்போது ஃபில்ட்ரு பண்ணி வேணும்னா ஃபில்ட்ரு பண்ணியும் எடுத்துக்கலாம். ரெகுலராக சாப்பிட்றவங்களா இருந்தால் இது கண்டிப்பாக அப்படியே எடுத்துப்பாங்க. இதில் வந்து மிளகும் ஜீரகமும் நான் சேர்த்துருக்கேன். மிளகு தான் சேர்ப்பாங்க, ஏன்னா மிளகு வந்து காரத்தன்மையை கொடுக்குன்னு. நான் ஜீரகமும் சேர்த்துருக்கேன், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான பூசணிக்காய் ஜூஸு. ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு, காரமும் ரெடி ஆயிடுச்சு. 2 டைப்லேயும் செய்யலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு மிளகு ஜீரகம் தட்டி வச்சுருக்கதை எடுத்துக்கோங்க. அதில் தூவிட்டு சாப்பிட்டா சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி. கண்டிப்பாக 2யுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் சீசனில் எது பிடிச்சிருக்கோ அதை கண்டினியூஸாக சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிடிச்சிருந்தா செட்டிநாடு சமையலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.